எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். வெல்கம் டு மை சேனல் வைஷாலி நூலகம். நீங்கள் என்ன சேனலுக்கு புதுசுனா, என் பேர் வைஷாலி. நான் யூஎஸில் இருக்கேன். ஸோ இந்த வாட்டி சம்மருக்கு எங்கள் அப்பா அம்மா இங்கே வந்திருக்காங்க யூஎஸ்க்கு. என்னோட கொஞ்சம் மாதம் இருந்துட்டு போக. அவங்க ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்கில் தான் வந்தாங்க. ஸோ நான் அது கூட வீடியோவாக செஞ்சு போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா மேலே லிங்க் பண்ணுறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். அப்பா அம்மா வந்து ஒரு 3 வீக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அவங்க வந்து ஒரு 2 வீக்ஸில் நான் கேம்பிங் அந்த மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு வரதுக்கு முன்னாடியே நாங்கள் இதெல்லாம் புக் பண்ணி வச்சுட்டோம். ஸோ வந்ததுக்கப்புறமா அவங்கள கேம்பிங் கூட்டிகிட்டு போகலான்னு நாங்கள் லாஸ்ட் இயர் கேம்பிங் போயிருந்தோங்க ஃப்ரெண்ட்ஸோட. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இது எங்களோட செகண்ட் டைம். ஸோ இந்த வாட்டி அப்பா அம்மாவும் வராங்க. ஸோ அவங்களோட சேர்ந்து பிளான் பண்ணலான்னு முன்னாடியே பிளான் பண்ணோம் நாங்கள். அவங்களுக்கு கேம்பிங் இதான் ஃபர்ஸ்ட் டைம். அவங்க இது வரைக்கும் கேம்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை. ஸோ அவங்கள கூட்டிகிட்டு போய் எனக்கு கேம்பிங் லைஃப் எப்படி இருக்கும் உங்களுக்கு காட்டலான்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. பேசிக்காக எனக்கும் கிரணுக்கும் கேம்பிங்னால் ரொம்ப பிடிக்கும். லாஸ்ட் டைமும் நாங்கள் இந்த ஜூலை மந்தில் தான் போனோம். எங்கள் சம்மர்னால் இந்த ஜூலை மந்த் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இந்த வாட்டி அதே மாதிரி தான் பிளான் பண்ணோம் கரெக்டாக. இந்த வாட்டி அப்பா அம்மா இருக்கனால கண்டிப்பாக அவங்களையும் கூட்டிகிட்டு போகணுன்னு தான் பிளான் பண்ணி இதெல்லாம் நாங்கள் முன்னாடியே எல்லாமே கரெக்டாக செட் பண்ணோம். எங்கள் பிளேஸ்லேருந்து 2 hours டிரைவில் இன்னொரு சிட்டி இருக்குது, ட்ராவல் சிட்டின்னு. ரொம்ப நல்லாயிருக்கும். அங்கே தான் இந்த கேம்பிங் சைட் புக் பண்ணியிருந்தோம், KOAன்னு. ஸோ இது வந்து ஃபுல்லாகவே கேம்பிங் சைட் தான். ஆர்விஸ் அண்ட் கேம்ப் சைட் கூட கம்மி தான், நிறைய ஆர்விஸ் தான் இருந்துச்சு. நாங்கள் லாஸ்ட் டைம் போனது பிக் ரேபிட்ஸ். அது ஃபுல்லாக கேம்ப் சைட்டு. நம்ம டென்ட் அண்ட் ஆர்வி பண்ணிக்கலாம். எங்களுக்கு மோஸ்ட்டாக ஆர்வி தான் தெரிஞ்சது. கேம்ப் சைட் ஒரு 6 or 7 தான் இருந்துச்சு. பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி ஆம்பியன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் லாஸ்ட் டைம் 4 ஃபேமிலிஸ் போயிருந்தோம் கேம்பிங். இந்த வாட்டி 3 ஃபேமிலிஸாக. ஒரு ஃபேமிலி தவிர்க்க முடியாத ரீசனால் வர முடியல. பட் நாங்கள் 3 ஃபேமிலி போனாலும் 2 கேம்ப் சைட்ஸ் புக் பண்ணிக்கிட்டோம். ஒன்று வந்துட்டு நாங்கள் 3 டென்ட் போட்டுக்கிட்டோம். இன்னொன்றுத்தில் குக்கிங் அண்ட் கிட்ஸ் விளாட்றதுக்கு அண்ட் சும்மா சிட்டிங் மாதிரி உட்காரத்துக்கு ஒரு கேம்ப் சைட் யூஸ் பண்ணிக்கிட்டோம். இதே நம்ம 2 கேம்ப் சைட்ஸ் புக் பண்ணிக்கிட்டாலும் ஒரு கேம்ப் சைடில் 2 டென்ட்ஸ் போட்டுக்கலாம். ரொம்ப கன்வீனியண்ட்டாகவே இருக்கும். நாங்கள் அந்த மாதிரி தான் புக் பண்ணிப்போம். எங்கள் கேம்ப் சைட் பக்கத்துலேயே கிட்ஸ் ப்ளே ஏரியா கூட இருந்துச்சு. ஸோ அதனால் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு கிட்ஸ் போய் விளையாடிட்டு வர. ஸோ நாங்கள் 2 சைட்டாக பக்கத்தில் புக் பண்ணிக்கிட்டோம். ஆனால் ஒரு சைட் கார்னர் சைட் வந்ததுனால கொஞ்சம் தூரமாக இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு பக்கத்து சைட் புக் பண்ணிக்கிட்டவங்க ஒரு அமெரிக்கன்ஸாக. எங்களுக்கு நாங்கள் கேட்டால் எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்க அந்த கார்னர் சைட் எடுத்துக்கிட்டாங்க. நாங்கள் இங்கே 2 சைட் பக்கத்தில் வச்சு ஷேர் பண்ணிக்கிட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் ஃபர்ஸ்ட் கேம்ப் சைட்டுக்கு போயிட்டோம். ஸோ எங்கள் 2 ஃப்ரெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அங்கே நாங்கள் முன்னாடியே எல்லாம் பேசி யார் யார் என்னெல்லாம் திங்ஸ் கொண்டு வரணும்னு எல்லாமே டிசைட் பண்ணிடுவோம். டென்ட்டெல்லாம் எல்லாருமே செப்பரேட்டாக கொண்டு வந்துப்போம். இந்த வாட்டி நான் அப்பா அம்மா இருக்கனால எங்கிட்ட இருக்க டென்ட்டை நான் செல் பண்ணிவிட்டு புது டென்ட் வாங்கிக்கிட்டேன். கொஞ்சம் பெரிய டென்ட், 11 people டென்ட் அந்த மாதிரி வாங்கிக்கிட்டேன். ஸோ முன்னாடி எங்கிட்ட 6% டென்ட் இருந்துச்சு. ஸோ அதை நான் மார்க்கெட் பிளேஸில் செல் பண்ணிட்டேன். இங்கே கேம்ப் சைட்டில் எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு வாட்டர் கனெக்ஷன், எலக்ட்ரிக் கனெக்ஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஸோ நம்ம டென்ட்டு கரண்ட்டு நம்ம அதுலேருந்து கரண்ட் எடுத்துக்கலாம். ஸோ 2 சைட்லேருந்து நாங்கள் வயர்ஸ் கனெக்ட் பண்ணி கரண்ட் யூஸ் பண்ணிக்கிட்டோம். நாங்கள் போன கொஞ்ச நேரத்தில் எங்களோட ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டாங்க. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் நாங்கள் டென்ட் செட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ 3 டென்ட் செட் பண்ணோம். ஸோ டக்குன்னு செட் பண்ணிட்டா அதுக்கப்புறமா நம்ம குக்கிங்லாம் பார்த்துக்கலான்னு. ஸோ நாங்கள் போனது சண்டே. ஸோ மத்தியானமாக அங்கே போயிட்டோம். ஸோ நைட் டின்னர் அங்கே குக் பண்ணிக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணி எல்லாமே நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் டென்ட் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி டார்ப் இந்த ஷீட் போடுவோம். இது ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் ப்ரொடெக்ஷன் தான் டென்ட்டுக்கு. ஏன்னா டென்ட்லேயே ஒரு டார்ப் இருக்கும் கீழே. ஆனால் இந்த எக்ஸ்ட்ரா இன்னொரு டார்ப் போட்டோன்னா நம்ம மழை பெய்யும் போது தண்ணி உள்ளே வராமல் நம்மளுக்கு ரொம்ப சில்லுன்னு தோணாமல் இருக்கும். அதனால தான் அந்த டார்ப் நம்ம போடுறது. ஸோ நாங்கள் டென்ட் எல்லாமே இன்ஸ்டன்ட் கிளிக் இருக்கிற மாதிரி தான் வாங்கிப்போம். இன்ஸ்டன்ட் செட்டப், ஜஸ்ட் 2 minutes செட்டப் பண்ணுற மாதிரி தான் டென்ட்டெல்லாம் இருக்கும். மீத்த டைப் ஆஃப் டோம் டென்ட்லாம் கூட இருக்குது. ஆனால் அதுக்கெலாம் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். இதெல்லாம் நம்ம ஜஸ்ட் மேலே இப்படி எடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக கிளிக் சவுண்டில் நம்மளுக்கு எல்லாமே ஃபாஸ்ட்டாக 2 minutes செட் ஆகிடும். இந்த கேம்பிங் டென்ட்டோட பிராண்ட் வந்துட்டு கோர். இது வந்து 9 people டென்ட். ஸோ 9% டென்ட்னா நம்ம ஈஸியாக ஒரு 6 to 7 people இருக்கலாம். யூஸ்வலாக நம்ம எத்தனை பேரோ டென்ட்டில் இருக்க போகணுமோ அதை விட எக்ஸ்ட்ரா பர்சன் இருக்க மாதிரி தான் டென்ட் வாங்கிக்கணும். ஸோ இது 9%னா நம்ம 6 to 7, 11 people டென்ட்னா
ஒரு 8 to 9 அந்த மாதிரி இருக்கலாம். நான் வாங்கினது 11 people டென்ட். ஏன்னா எனக்கு எக்ஸ்ட்ரா பின்னாடி ஒரு தனி ரூம் மாதிரி கூட ஸ்பேஸ் மாதிரி கொடுத்தாங்க. என்னோடய டென்ட் பெருசு. ஏன்னா அப்பா அம்மா இருக்கனால பேகேஜும் நிறையா இருக்கும், அதனால நிறைய டென்ட்டே வாங்கிக்கிட்டேன். என்னோடய டென்ட் பிராண்ட் வந்து ஊஸ்ராக். நான் வால்மார்ட்டில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். நல்லா சேலில் வாங்கினேன். ஸோ இந்த மாதிரி நம்ம சம்மர் டைம்லலாம் சேல் வால்மார்ட்லலாம் நல்லா போடுவாங்க. ஸோ நான் வெயிட் பண்ணி டென்ட் சேல் பார்த்து தான் வாங்கினேன். ஸோ எனக்கு 11 people டென்ட் நல்ல காஸ்ட்டுக்கே வந்துச்சு, கம்மியாக. ஸோ எங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சும் இருந்துச்சு. ரிவ்யூஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்களுக்கு இந்த டென்ட்டில் என்ன ஸ்பெஷல்னால், நம்மளுக்கு உள்ளே வந்துட்டு 2 ரூமாக டிவைட் பண்ணிக்கலாம். கெனோப்பி கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் பின்னாடி எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி ஒரு டோம் இருக்கும். ஸோ நம்ம அங்கே வந்துட்டு நம்மளோட பேகேஜ்லாம் வச்சுக்கலாம். ஸோ இங்கே நாங்கள் வந்துட்டு ஒரு குவீன் ஏர் மேட்ரஸ் போட்டிருந்தோம். அம்மா அப்பாவுக்கு ஹைட்டாக எங்களோட ஃப்ரெண்டு தான் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அவங்ககிட்ட ஆல்ரெடி இருந்துச்சு. அது கொஞ்சம் ஹைட்டாகவும் இருக்கனால அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு எங்களோடது வந்துட்டு கிங் மேட்ரஸ் ஏர் பெட்டு. ஸோ எங்களோட டென்ட்டில் ஒரு கிங் அண்ட் குவீன் கூட ஈஸியாக பத்திடுச்சு. அது இல்லாமல் நல்ல ஒரு குவீன் கூட போடலாம், அப்படி தான் இருந்துச்சு ஸ்பேஸு. ஸோ 9 people டென்ட்டில் வந்துட்டு 4 குவீன் மேட்ரஸ் போடலாம். ஒரு கிங் இல்லாட்டி ஒரு குவீன் அப்படி தான் போட முடியும். என்னோடது வந்து கூட இன்ஸ்டன்ட் செட்டப் டென்ட்டு தான். ஸோ ஜஸ்ட் நம்மளுக்கு அப்படியே நம்ம ஓப்பன் பண்ணி எல்லாமே கார்னர்ஸில் கிளிக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபாஸ்ட்டாக செட் பண்ணிடலாம். அண்ட் மேலே கெனோப்பி கொடுத்துருப்பாங்க, நெட்டும் இருக்கும். நம்மளுக்கு நைட் டைமில் வேணும்னா நம்ம ஜஸ்ட் லைட் ஆன் பண்ணிட்டு நம்மளுக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே அந்த ஸ்க்ரீனை விட்டுடலாம். ஸோ உள்ளே நம்மளுக்கு மஸ்கிட்டோ அந்த மாதிரிலாம் எதுவும் வராது. அண்ட் ஜஸ்ட் நம்ம வெளியே பார்த்துட்டே இருக்கலாம். அந்த மாதிரி எல்லா டென்ட்டும் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நாங்கள் டென்ட்டெல்லாம் செட் பண்ணிவிட்டு ஸோ குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ நைட்டுக்கு மெனுவெல்லாம் டிசைட் பண்ணி ஆல்ரெடி எல்லாமே ப்ரீ பிளான்டாக பண்ணி கொண்டு வந்துட்டோம். நான் ஃபிஷ் கிரில்க்கு ஃபிஷ் எல்லாம் மேரினேட் பண்ணி கொண்டு வந்துட்டேன். ஸோ அன்றைக்கி சண்டேனால் ஃபிஷ் கிரில், மட்டன் கறி, பகாரா ரைஸ், புலாவ் அந்த மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ரொம்ப சிம்பிளாக அண்டு கொஞ்சம் டேஸ்டியாக இருக்க மாதிரி. ஏன்னா நெக்ஸ்ட் டே மண்டே நாங்கள் யாரும் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். ஸோ சண்டே நைட்டெல்லாம் நல்லா நான்வெஜ் ஃபீஸ்ட்டாக இருக்கட்டும் இந்த மாதிரி பிளான் பண்ணி கொண்டு வந்துட்டோம். ஸோ மட்டன் கூட கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அங்கே தான் நாங்கள் இன்ஸ்டா பாட்லாம் கொண்டு வந்துட்டு அங்கே எலக்ட்ரிக் கனெக்ஷன் கரண்ட் இருக்கனால அதுலேருந்து நாங்கள் ப்ளக் எடுத்து எல்லாம் கனெக்ட் பண்ணி நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம். இது கூட எலக்ட்ரிக் க்ரில் தான், ஸ்மோக்லெஸ். ஆனால் ஸ்மோக் பார்பிக்யூ பண்ண க்ரில் கூட கொண்டு வந்தோம். அதெல்லாம் நெக்ஸ்ட் டேக்கு. ஃபிஷ் க்ரில் பண்ணலான்னு க்ரில்லில் ஃபிஷ் வச்சுட்டு இருந்தோம். அலுமினியம் ஃபாயில் இல்லாதனால அது க்ரில் மேலே கொஞ்சம் ஒட்டிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ நாங்கள் நெக்ஸ்ட் டீ எல்லாம் போட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு ஈவினிங் டைமில் இன்னொரு ஃப்ரெண்டு வந்துட்டு எப்போவுமே ஒரு ஸ்டவ் அண்ட் சிலிண்டர் வச்சுருப்பாங்க. கேம்பிங் வரும்போது அவங்க கொண்டு வருவாங்க. ஸோ அதில் பேன் ஆயிலாக இருந்துச்சு, நாங்கள் எல்லாமே கொண்டு வந்திருந்தோம். அதனால் ஃபிஷ்ஷை கொஞ்சம் ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு ஜஸ்ட் ஆயிலே கொஞ்சம் ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணி எடுத்துட்டோம். டேஸ்ட் வேணும், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கிட்ஸ்லேருந்து எல்லாமே ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. ஸோ ரைஸ் எல்லாம் நாங்கள் நல்லா சோக் பண்ணி பகா ரைஸுக்கு வச்சுட்டோம். கிட்ஸ் எல்லாருமே அங்கே பக்கத்துலேயே ப்ளே ஏரியா இருக்கிறதுனால ரொம்ப நல்லா போய் விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் பெரியவங்க எல்லாருமே டீ எல்லாம் போட்டு நல்லா குடிச்சிட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் அங்கே போய் இந்த மாதிரி ஃபிஷ் எல்லாம் ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ ரியலாகவே எனக்கு கேம்பிங்கில் மெயினாக இந்த மாதிரி சமைச்சு சாப்பிடும்போது அது ஒரு தனி டேஸ்ட் அண்ட் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு நம்ம நான்வெஜ்லாம் செஞ்சு சாப்பிடும்போது எனக்கு ரியலாகவே இந்தியாவிலேருந்து நம்ம எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்ற மாதிரி அந்த ஒரு ஃபீல் தான் எனக்கு எப்போவுமே இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஃபிஷ் எல்லாம் வீட்லேயே நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி மேரினேட் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுட்டேன். ஸோ அப்படியே தான் ஐஸ் பேக்கில் போட்டு கொண்டு வந்தேன். ஸோ நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சிட்டோன்னா நம்ம இங்கே வரதுக்குள்ளே கரெக்டாக அது மெல்ட் ஆகி கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். நைட் நாங்கள் ரைஸ் வச்சுக்கிட்டு மட்டன் கறியெல்லாம் செஞ்சு எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே நாங்கள் எல்லோரும் பேசிட்டு போய் தூங்கிட்டோம் சீக்கிரமாக, கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சுன்னு. ஸோ நெக்ஸ்ட் டே காலையில் எழுந்து ஃபர்ஸ்ட் வேலையாக காஃபி டீ எல்லாம் வச்சோம். அங்கே காஃபி டீ எல்லாம் குடிக்கும்போது அவ்வளோ நல்லா இருந்துச்சு. காலையில் கேம்ப் சைட்லேயே எல்லாருக்குமே பாத்ரூம் கம் ஷவர் இருக்கும். ஸோ நம்ம அங்கேயே போய் குளிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஷவர். நல்லா ஹாட் வாட்டர் வந்துச்சு, எந்த ப்ராப்ளமே இல்லை. ஸோ போய் குளிச்சுட்டு கிட்ஸ் எல்லாருமே குளிப்பாட்டிட்டு நாங்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கிட்ஸுக்கு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுத்துட்டோம். ஸோ எங்களோட ஃப்ரெண்ட் வேஃபில் மேக்கர் கொண்டு வந்திருந்தாங்க. வேஃபில் மாவு எல்லாமே ஸோ நாங்கள் ரெடி பண்ணி கிட்ஸ்க்கு எல்லாருக்குமே வேஃபில் பிரெட் டோஸ்ட்லாம் பண்ணி கொடுத்துட்டு, பெரியவங்களுக்கு நேற்று கொஞ்சம் மட்டன் கறி இருந்துச்சு. ஸோ ப்ரெட்டு ஸோ அந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டாச்சு. இதெல்லாம் நாங்கள் முன்னாடியே பிளான் பண்ணி 3 பேர் ஷேர் பண்ணி எல்லாமே கொண்டு வந்துட்டோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் என்ன குக் பண்ண போகிறோம், லஞ்ச் என்ன, டின்னர் என்னன்னு ஸோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாருமே டிவைட் பண்ணி யார் யார் என்னெல்லாம் கொண்டு வர போகிறாங்கன்னு ஒரு லிஸ்ட் வச்சு அந்த மாதிரி நாங்கள் கொண்டு வந்துட்டோம். ஸோ அம்மா அப்பாவுக்கு நான் ப்ரெட் டோஸ்ட் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ அவங்க டீ குடிச்சிட்டாங்க. ஸோ
பசங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டு பக்கத்தில் இருக்க ப்ளே ஏரியாவுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அப்புறமா ஸ்விம்மிங் பூல் போகிறேன்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்து சில் பண்ணி பேசிட்டு அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ மத்தியானமாக லஞ்சுக்கு சும்மா சாம்பார் மாதிரி வச்சலான்னு இந்த மாதிரி மிக்ஸ்டு வெஜ்ஜு எங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி பேக்கெட் வாங்கிட்டு வந்து அதை போட்டு நாங்கள் சாம்பார் வச்சுட்டோம், பருப்பு போட்டு இன்ஸ்டா பாட்டில். ஸோ இதுதான் அந்த கரண்ட் கனெக்ஷன் அவங்க கொடுக்குறது. ஸோ நாங்கள் அதுக்கே டேரெக்டாக இன்ஸ்டா பாட்டை செட் பண்ணிட்டோம். எலக்ட்ரிக் குக்கர் மாதிரி தான் இது. ஸோ ஒரு எலக்ட்ரிக் குக்கரில் ஒரு இன்ஸ்டா பாட்டில் ரைஸ் வச்சுட்டு இன்னொரு இன்ஸ்டா பாட்டில் இந்த மாதிரி அதிகமாக சாம்பார் பண்ணிட்டோம். கிட்ஸ் எல்லாருமே ஸ்விம்மிங் பூலில் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஷிவ் கூட இப்போ ஸ்விம்மிங் கற்றுக்கிறான். ஸோ அதனால் அவங்க அப்பா கொஞ்ச நேரம் அவளை ஸ்விம் பண்ண வச்சுட்டு இருந்தாரு. ஸோ எல்லாருமே வந்தப்போ ரொம்ப பசியாக இருந்தாங்க. ஸோ நாங்கள் அந்த டைமில் ஈவினிங்காக எங்கள் ஃப்ரெண்டு வந்து மிளகா பஜ்ஜி செய்கிறேன்னு சொல்லியிருந்து மிளகா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இங்கே கிடைக்கிற ஆலப்பினோஸ் இது. ஸோ உள்ளே நல்லா கீறி அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம், ஏன்னா காரமாக இருக்கும் பசங்களுக்குன்னு. எங்கள் ஃப்ரெண்ட் அதில் ஸ்டஃப்டு மிளகா பஜ்ஜி செய்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களோட ரெசிபி தான் ஃபுல்லாக. ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி நாங்கள் 2 பேருமே செஞ்சுட்டு இருந்தோம், ஜாலியாக பேசிட்டு கதை பேசிட்டு. ஸோ எங்களோட ஃப்ரெண்டு 2 பேருக்குமே அன்றைக்கி பர்த்டே. ஸோ இந்த வாட்டி கேக் எதுவுமே வாங்கிட்டு வராமல் ஜஸ்ட் வாட்டர்மெலன் இருந்துச்சு. அதுலேயே எங்களோட ஃப்ரெண்ட் வந்துட்டு கேக் மாதிரி செஞ்சுருந்தாங்க. ஸோ இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து குலாப் ஜாமுன் கொண்டு வந்ததாங்க. ஸோ அதையும் மேலே வச்சு அப்படியே கேக் மாதிரி கட் பண்ணி எல்லாருமே சாப்பிட்டோம். அன்றைக்கின்னு ஹியூமிடிட்டி கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. ஸோ எல்லாருமே வாட்டர்மெலன் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். ஸோ பசங்களாம் ஜாலியாக கட் பண்ணிட்டு இருந்தாங்க கேக்கு. லஞ்செலாம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஆனால் கேம்பிங்கில் செய்கிற ரெசிபி மாத்திரம் எப்படி செஞ்சாலும் ரொம்ப சூப்பராக வரும். நாங்கள் சாம்பார்னால் ப்ராப்பர் மெத்தட்லலாம் செய்யலை, சும்மா எல்லாத்தையும் சேர்த்து போட்டு செஞ்சோம். பட் ஆனால் அன்றைக்கின்னு பார்த்து ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. ஸோ நாங்கள் அதை தான் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ கேம்பிங் வந்துட்டு என்ன மாதிரி சமைச்சாலும் டேஸ்ட் மாத்திரம் லாஸ்ட்டுக்கு அவ்வளோ நல்லா வரும்னு. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கேம்லாம் விளாட்லான்னு கார்ட்ஸ்லாம் வச்சு விளையாடிட்டு இருந்தோம். ஸோ அங்கேயே கேம்ப் சைட்டில் கார்ட்ஸ் கொடுத்துருவாங்க, ஜஸ்ட் டியூஷன் த்ரோ மாதிரி. அதை வச்சு தான் நாங்கள் விளையாடிட்டு இருந்தோம், எல்சிஎம் கேம். ஸோ எங்கள் அப்பா ஃபர்ஸ்ட் டைம் வந்து எங்களோட சேர்ந்து விளையாடிட்டு இருந்தார். லாஸ்ட்டில் அவர் தான் வின் பண்ணார் அந்த கேம்லேயும். கேம்பிங் வந்துட்டாலே டைம் போகிறதே தெரியாது. ஸோ நாங்கள் கேம் விளையாடிட்டே இருந்தோம், எங்களுக்கு டைம் போனதே தெரில. ஸோ ஈவினிங்காக நாங்கள் பார்பிக்யூ பண்ணிக்கலான்னு ஸோ அந்த க்ரில்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தோம், பார்பிக்யூ க்ரில். அதுக்காக இந்த கோல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதை நான் நல்லா சூடு பண்ணிவிட்டு அதிலே கார்ன் பன்னீர் டிக்காலாம் ரெடியாக செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நாங்கள் சூடு பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஒரு சைடு இது ரெடி பண்ணிகிட்டு இருக்கும் போது கார்னுக்கு நாங்கள் இன்னொரு சைடு மிளகா பஜ்ஜி கூட ரெடி பண்ணிடலான்னு எங்களோட ஃப்ரெண்ட் நான் பிளெண்டர்லாம் கொண்டு வந்துட்டேன். ஸோ அதிலே ஸ்டஃபிங்லாம் போட்டு அரைச்சி மிளகாக்குள்ளே ஸ்டஃபிங் வச்சு நாங்கள் பஜ்ஜி ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கேம்பிங் வந்து பஜ்ஜியெல்லாம் பண்ணி சாப்பிட்றது. பட் டேஸ்ட் மாத்திரம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மிர்ச்சி பஜ்ஜின்னு சொல்லுவாங்க. ஸ்டஃப் பண்ணி அவங்க ஒரு வாட்டி பஜ்ஜி போட்டு சுட்டு அதை திருப்பி கட் பண்ணி திருப்பி அதை ஃப்ரை பண்ணி எடுத்தாங்க. டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அது அங்கே பண்ணதுனாலையா இல்லை அந்த டேஸ்ட்டே ஆனால் கிட்ஸ்லேருந்து எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கார்னெல்லாம் ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ ஆனால் இந்த மாதிரி கார்ன்லாம் ஃப்ரை பண்ணும்போது எனக்கு மெரினா பீச் தான் ஞாபகம் வந்துச்சு. ஸோ எப்போது பீச்சுக்கு போனாலும் கார்ன் கண்டிப்பாக நான் ஃப்ரை பண்ணி வாங்கிப்போம், அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ இங்கேயும் அந்த மாதிரி தான் அந்த நெருப்புலேயே சுட்டு நாங்கள் கார்ன்ஸ் சாப்பிட்டோம். ஸோ பன்னீர் டிக்காவும் வச்சு அதை கொஞ்சம் நல்லா ஃப்ரை லைக் டிக்கா நல்லா க்ரில் ஆனதுக்கப்புறமா கிட்ஸ் எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டாங்க. கொஞ்சம் ஈவினிங் ஆனதுக்கப்புறமா குளிர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் ஃபயர் பிட் போட்டுடலான்னு. ஸோ ஃபயர் பிட் இருந்தாலும் அங்கே மஸ்கிட்டோஸ்லாம் அவ்வளோவா வராது. ஸோ ஃபஸ்ட்டாக ஃபயர் பிட் போட்டு எல்லாருமே சுற்றி தான் உட்காந்துட்டு இருந்தோம். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஸோ கிட்ஸ் கூட எங்களோட தான் சேர்ந்து உட்காந்துட்டு இருந்தாங்க. ஸோ அங்கேயே எங்களோட நைட்டெல்லாம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணோம். நீங்களும் என்னோட சேர்ந்து என்னோட கேம்பிங்கை நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.